ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். சாத்தான் சொல்லுகிறான், அவனை நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் சொத்தெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. அந்த ஊருக்கு போனால் இந்த தென்னந்தோட்டம் யாருக்குங்க? யோபுக்கு தான். அப்போ இந்த கரும்பு தோட்டம் அது யோபுக்கு தான் சொந்தம். இந்த மலைப்பகுதியெல்லாம் யோபுக்கு தான் சொந்தம். என்னங்க எங்கே பார்த்தாலும் யோபுக்கு தான் சொந்தம்ன்றீங்க? அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறாரு. வருஷம் நிலம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு, தோட்டம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஆடு மாடு பாருங்க, அவருடைய மந்தையில் பெருகி கொண்டே இருக்கிறாரு. அதனால வேலைக்காரங்க வேலைக்காரிகள் பெருக்கம். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்களுடைய நிலங்களின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். உங்களுடைய வியாபாரத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுறது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக பெருக்கமாக இருக்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாக்கிறவர், பெருக பண்ணுகிறவர். அப்படியா? நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும், அந்த பெருக்கம் ஆசீர்வதிப்பான்னு அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்தவும் அவருக்குள்ளே ஆத்துமாக்களை வழி நடத்தவும் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பெருக பண்ணுவது ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். ஒரு சமயம் இங்கே திருநெல்வேலியில் ஒரு சகோதரர் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க. பிரதர், நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறோம், நீங்கள் வரணும், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஃபேக்ட்ரியை திறந்து வைக்கணும் அப்படின்னோடனே சரி என்று சொல்லி நான் போனேன். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை நேசித்து அவங்க ஊழியங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியவர்கள். போனால் ஒரு கிராமத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே பெரிய ஃபேக்ட்ரி, நூற்றுக்கணக்கான பேர் கிராம மக்கள் வேலை செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பொருளை தயார் பண்ணி. எனக்கே பார்த்து ஆச்சரியம், இந்த கிராமத்திலிருந்து இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? அந்த சுற்றோட்டார கிராமத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அங்கே வேலை கொடுத்து. ரொம்ப சந்தோஷம். போய் ஜெபம் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் வந்தேன். அடுத்த வருஷம் வந்தாங்க, பிரதர் இன்னொரு முறை நீங்கள் வரணும். என்ன விஷயம்? இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ், அதையும் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைக்கணும். அப்படியா? இன்னொரு பிஸ்னஸ்? ஆமாம். சரி என்று போனேன். அது பக்கத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து இன்னொரு காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ப்ராடக்டை உருவாக்குறாங்க. அங்கேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். அடுத்த வருஷம் வந்தாங்க, பிரதர் இன்னொரு முறை வரணும். என்ன விஷயம்? இன்னொரு ஃபேக்ட்ரி திறந்துருக்கிறோம், மூணாவது பிஸ்னஸ். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. அவங்க பெருக 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 அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க ஏழை மக்கள், ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவருடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. தேசத்தில் அநேக மிஷினரிகளை தாங்கி ஆலயம் கட்டி கொடுத்து பணத்தை அதுக்காக செலவு பண்ணுறாங்க. அவங்க சுயநலமாக இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, அதனுடைய வளர்ச்சி, அதுக்கான உதவிகளை தாராளமாக செய்கிறதுனால கர்த்தர் பெருக பண்ணுகிறார். சுயநலமாக இருக்கிறவங்கள ஆண்டவர் பெருக பண்ண முடியாது. எனக்கு எனக்கு என் பிள்ளைக்கு நீ சுயநலமாக சேர்க்கிறவங்களை ஆண்டவர் பெருக பண்ண முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவருடைய சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். தூத்துக்குடியில் ஒரு சகோதரர் சின்ன ஒரு ஃபேக்ட்ரி திறக்கிறோம், பல வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைக்கணும்னு சொன்னாங்க. சரி என்று போனேன். பட்டணத்துக்கு அவுட்டரில் வெளியில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி, அதில் என்ன ஒரு 5 பேர் தான் வேலை செய்ய முடியும், அது மாதிரி சின்ன ஃபேக்ட்ரி தான். அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இதுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. சரி என்று எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. சரி என்று ஜெபம் பண்ணினோம். ஜெபம் முடித்த பிறகு நான் சுற்றிலும் பார்த்தா எல்லாம் ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. அங்கே வந்து வேறு கட்டடங்கள் இல்லை, விளைநிலங்கள் இல்லை, தரிசு நிலங்கள் தான் இருக்கிறாரு. நான் சும்மா அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, இந்த இடத்தையெல்லாம் இவனுக்கு நான் தருவேன்னு சொன்னார்.
இந்த இடத்தையெல்லாம் இவங்களுக்கு நான் தருவேன், பெருக பண்ணுவேன், இன்னும் நிறைய பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் முன்னணியில் நிற்கிறாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், இந்த இடம்லாம் யாருக்குரியது? அது நமக்குரியது இல்லை, நம்ம இடம் இவ்வளோதான். இல்லை, அந்த இடம்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறாருன்னு. அவர் அப்படியே பார்த்தாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி கட்டுவீங்க. இப்போ ஒரு 5 பேருக்கு தானே வேலை கொடுக்குறீங்க, இனி ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சில வருடங்கள் கழிந்தது. அவங்க சொன்னாங்க, எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரணும், பெரிய ஃபேக்ட்ரி கட்டியிருக்கிறோம், ஒர்க்கெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுகிறோன்னு சொல்லி சரி என்று போனேன். போய் பார்த்தா பிரம்மாண்டமான இடம், பெரிய ஃபேக்ட்ரி, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ப்ராடக்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்கள் வந்தபோது சொன்னீங்க சின்ன இடத்துல இருந்தோம், இந்த இடத்தெல்லாம் ஆண்டவர் தருவார், பெரிய ஃபேக்ட்ரி எழும்போம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எங்களால் நம்ப முடியல. ஆனால் கர்த்தர் இப்போ அதை நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பெருக பண்ண போகிறார். உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார். அவர் பெருக பண்ணுகிற தேவன். உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். உங்களுடைய நிலத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். விளைச்சலை பெருக பண்ணுவார். உங்களை வித்தியாசமாக ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவருக்கு சந்தோஷமே அதுதான். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகள் பெருகணும், என் பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் தேவனுக்கு பிரியம். அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறார் என்று விசுவாசிக்கணும். நான் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன், திருமணத்துக்கு, ஒரு கல்யாணத்தில் பங்கு பெற போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஒரு வாலிப தம்பி நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, இப்போ தான் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், பார்ட்னர்ஷிப்பில் 2 ஆண்டோடைய பிள்ளைகள் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், அன்றைக்கி ஆஃபீஸில் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் போனேன். ஒரு வாலிப தம்பி உற்சாகமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, அதுவும் நல்ல அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறாங்களே அப்படின்னு போனேன். அங்கே போனேன், சின்ன ஒரு இடம், அந்த சின்ன இடத்துக்குள்ளே ஒரு 3-4 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, வேலை செய்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இதாங்க ஆஃபீஸு, சின்ன இடம்தான், அதனால் இங்கே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் பிஸ்னஸ், ஜாப் பண்ணுங்கன்னாங்க. சரி என்று நான் அவளோட வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணினேன். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார் நீ வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அதை சொல்லி, ஆண்டவரே இந்த பிஸ்னஸை நீங்கள் 1000 மடங்காய் பெருக பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் 1000 மடங்காய் பெருக பண்ணட்டோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 1 வருஷம் கழித்து அந்த பட்டணத்தில் 3 நாள் கூட்டம், ஒரு சபை ஒழுங்கு செய்திருந்தாங்க, அங்கே இருக்கிற ஒரு சர்ச். அதனால் அந்த கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த தம்பி கூப்பிட்டாங்க, நீங்கள் போன வருஷம் எங்கள் ஆஃபீஸில் ஜெபிச்சிங்க, இப்போ நாங்கள் ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருக்குறோம், பெரிய தொழில் செய்கிறோம், நீங்கள் அங்கே ஜெபிக்கணும்னாங்க. அப்படியா? ஒரே வருஷத்தில்? ஆமாம். சரி வரேன்னு சொல்லி அந்த கூட்டெல்லாம் முடித்த பிறகு ஒரு நாள் போனேன். அங்கே போனால் பெரிய ஃபேக்ட்ரி, நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, லாரிகள் ஒரு பக்கம் நிற்குது, வாகனங்கள் நிற்குது, நம்பவே முடியல. இவ்வளோண்டு சின்ன இடத்துக்குள்ள ஆஃபீஸ் ஆரம்பித்து ஜெபிக்க சொன்னாங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி. அவங்க சொன்னாங்க, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம் என்பதாய் சந்தோஷமாக சொன்னாங்க. அப்போ எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன், எல்லாரையும் வச்சு ஒரு செய்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னா எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் நிறைய ஹிந்துஸு, அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு மத்தியில் அந்த தம்பி சொன்னாங்க, போன வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியக்காரர் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தாங்க, சின்னதாக இருந்துச்சு, 500 ரூபாய்க்கு எங்களுக்கு வழி இல்லை, 500 ருபீஸுக்கு எங்களுக்கு கஷ்டம், போஸ்டரில் அனுப்புறதுக்கு 500 ருபீஸுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது.
அப்போ இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்காக பெருக பண்ணும் அப்படின்னு ஜெபிச்சாங்க. 1000 மடங்காக பெருக பண்ணுன்னு வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சாங்க. அதன் பிறகு இந்த ஒரே வருஷத்துக்குள்ள எங்க பிஸ்னஸ் 1000 மடங்காய் பெருகி இருக்கிறது. ஒரே வருஷத்துக்குள்ள. அவர் எல்லாருக்கும் மத்தியில், அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில் சொன்ன போது தான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். போன வருஷம் வந்த போது இவ்வளோ சின்ன ஆஃபீஸு, இப்போ எப்படி ஒரே வருஷத்துக்குள்ள இவ்வளோ ஆசீர்வாதம். 1000 மடங்கு ஆசீர்வாதம் தேவன் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரே வருஷத்துக்குள்ள எப்படி, ஹவ் இது நடக்கும்? ஒரே வருஷத்துக்குள்ளையா? 1 இயருக்குள்ள 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெருக்கம். அது எப்படி? இவ்வளோ வாகனம், லாரி, அந்த வாகனங்கள், ஒர்க்கர்ஸு எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்தது? நான் யோசித்து கொண்டே இருந்தேன். கடைசியில் இந்த தம்பி என்னை காரில் ஏற்ற வந்தார். வந்தபோது நான் ஆச்சரியமாக, கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொன்னேன். அவர் சொன்னார், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நானும் என்னை பார்ட்னரு சேர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். அது என்னதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த பிஸ்னஸில் நீங்கள் எங்களுக்கு பார்ட்னர், நீங்கள் எங்கள் பார்ட்னராக இருக்கணும். லாபத்தில் 51% ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்மெல்லாம் தசம பாகம் கொடுக்கறதே பெருமையாக சொல்லுவல, நான் தசம பாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு. 51% யாருக்கு? ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு. பார்ட்னருக்கு பங்கு கொடுக்கணும்ல. அதனால் 51% உங்களுக்கு ஆண்டவரே, 49% எங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணாங்களாம். ஆண்டவர் எப்படி பார்ட்னராக சேர்த்துக்கிட்ட எப்படி இருக்கும்? இயேசு பார்ட்னராக இருந்தால் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? அதான் இந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். எங்கள் லாபத்தில் 51% எடுத்து நாங்கள் வட இந்தியாவில் நிறைய சர்ச்சஸ் கட்டுகிறோம், மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறோம், சபை ஊழியங்களை தாங்குகிறோம். அப்போ 51% கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கொடுக்க 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 தேவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான்